Good morning, students. Now discuss about the response to abiotic factor பார்க்குறோம். Every living organism respond to the environment. எல்லா ஆர்கானிசமும் இந்த என்வரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் கொண்டிருக்கு. There are various ways by which organisms respond to abiotic conditions. Abiotic conditions-க்கு ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. Some of the organism பார்த்தீங்கன்னா can maintain the constant physiological and morphological conditions of under the step to overcome the environmental conditions. நிறைய ஆர்கானிசம் வந்து ஒரு ஃபிசியாலஜி மார்பாலஜிக்கல் கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிடுது. which itself is a response சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா இந்த டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்சர்வ்டு பார்த்திங்கன்னா ரெகுலேட் பார்க்குறோம். ரெகுலேட்னா ஒழுங்கமைவுன்னு சொல்கிறது இல்லையா. Some organisms are able to maintain the homeostasis by the physiological means or ensure the constant body temperature or ionic or osmotic balance னு சொல்லலாம். Birds and mammals, few lower vertebrate and invertebrate species are capable such as regulation. பாடியோட ஆஸ்மாட்டிக் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஹோமியோஸ்டேசிஸை மெயின்டைன் பண்ணுறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அயானிக் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் மூலமாக. சரியா. அடுத்து கன்ஃபார்மர்ஸ் சொல்கிறோம். கன்ஃபார்ம்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் cannot maintain the constant internal environment. வந்து இன்டர்னல் உடல் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் என்வரான்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ண முடியாதில்ல, கெனாட்னு சொல்ல முடியாது. தேர் பாடி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வித் த ambient டெம்பரேச்சர். அது வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு தக்கபடி தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை அது மாற்றிக்கிட்டே இருக்கும். இன் அக்வாட்டிக் அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா லைக் ஃபிஷஸ் அண்ட் ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ் சேஞ்சஸ் வித் த ambient வாட்டர் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் தக்கபடி என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்வரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சச் அனிமல்ஸ் கால்ஸ் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இன் கேஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் பார்த்தோம்னா இன்ஹேபிட்டட் டு த ரீலோகேட் themselves in migration. சம்டைம்ஸ் என்ன அது வாய் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு மைக்ரேட் ஆகிடும். அடுத்து மைக்ரேட்னா என்னென்னு பார்ப்போம். மைக்ரேட் எடுத்துட்டோம்னா ஆர்கானிசம் டெண்ட் டு மூவ் அவே டெம்பரவரிலி ஆர் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹேபிடேட் டு த நியூ ஹேபிடேட் ஹாஸ்பிட்டபிள் ஏரியா அண்ட் ரிட்டர்ன் டு த வென் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் ஓவர். சில ஆர்கானிசம் நம்ம பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அந்த இடத்துல இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப அழுத்தம் தாங்காமல் கிளம்பி ஓடிடுறது. அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் முடிஞ்ச உடனே திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஃப்ரம் சைபீரியா டு வேடந்தாங்கல் இன் தமிழ்நாடு டு எஸ்கேப் த சிவியர் வின்டர் பீரியட். இப்போ சைபீரியாவில் இருக்கக்கூடிய அந்த குளிரை தாங்க முடியாமல் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வேடந்தாங்கல் கூடிய வந்துடுது இல்லையா. திருப்பி அந்த குளிர்காலம் குறையும் என்ன செய்யும், பேக் டு ரிட்டர்ன் சைபீரியாவுக்கு ஓடி போயிடும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சஸ்பெண்ட் பார்க்குறோம். சஸ்பெண்ட்னு சொல்லுவோம், அது செயலற்ற நிலையாக இருக்கிறது. இன் சர்டன் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் த ஆர்கானிசம் இஸ் அனேபிள் டு மைக்ரேட் தி மே அவாய்ட் த ஸ்ட்ரெஸ் பிகமிங் இன்ஆக்டிவாக மாறிக்கும். அவ்வளோதான். ஸோ த சீன் இஸ் காமன்லி பியரிங் கோயிங் டு த hibernation during winter and some snails and fish go into the estivation to avoid the summer சொல்லலாம். குளிர்கால உறக்கம் சொல்கிற ஹைபர்னேஷன் எஸ்டிவேஷனாக கோடைக்கால உறக்கம் அதுமாரி அந்த மாதிரி ஈவெண்ட்டில் அது இன்ஆக்டிவாக இருந்துக்கும். சரியா. சம்மர் ஆர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் த ஹீட் அண்ட் டெசிகேஷன் அதுமாரி காஞ்சி விடாமல் உலர்ந்து விடாமல் இருக்கிறதுக்காக வருது. அடுத்த சம் ஆஃப் த லோயர் அனிமல்ஸ் suspend the certain phase of the life cycle which refer to the diapason சொல்கிறோம். வளர்ச்சி தடை நேர காலம்னு சொல்கிறோம். தன்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடாப்டேஷன்ஸ் பார்க்குறோம். அடாப்டேஷன் எடுத்துட்டோம்னா இன் பயாலஜி அடாப்டேஷன் இஸ் எ டைனமிக் எவாலுவன்ட்ரி ப்ராசஸ் சொல்லலாம் that fit the organism to the environment and enhancing the evolutionary fitness. The adaptation பார்த்திங்கன்னா can be phenotypic or adaptive traitனு சொல்லலாம். with functional role with in each individual organism that maintain and the has been evolved in natural selection. Adaptive traits may be
ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன், பிஹேவியர் அடாப்டேஷன், ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபஸ்ட் அடாப்டேஷன் அப்படின்னால பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்யும், அது மாற்றி அமைச்சிக்கிறது தான். சரியா? தன்னுடைய கேரக்டர்ஸை, பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது தான். இதுலேயும் ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன், பிஹேவியர் அடாப்டேஷன் அண்டு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். 3 டைப்ஸ் ஆன அடாப்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட் அடாப்டேஷன் பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன் எடுத்துட்டோம்னா, the external and internal structure of the animals can help them to adapt better their environment சொல்லலாம். Some of the most common example பார்த்தீங்கன்னா are mammals growing thick fur to survive the freezing climate. அது ஒரே பனியில் வாழ்கிறதுக்கு நல்ல அந்த கம்பளி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தோல் வச்சுருக்குது. Some of the most attractive adaptation பார்த்தீங்கன்னா nature occurs in the crypsis. அதாவது நிறம் மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அந்த மிமிக்ரின்னு சொல்கிறோம். அப்பப்போ அந்த நிறத்தை மாற்றிக்கிறது. ஸோ கிரிப்டிக் அனிமல்ஸ் தோஸ் ஆர் camouflage perfectly. இந்த என்வரான்மெண்ட் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு டிடெக்ட். அது வந்து ப்ரீடாக்டர்னால கண்டுபிடிக்க முடியாமல் அது என்ன செய்யும், நிறத்தை மாற்றிக்கும். சர்டன் ரெப்டைல்ஸ் அண்ட் இன்செக்ட் சச்சஸ் கெம்லியான்ஸ், இந்த கெம்லியான்ஸில் பச்சோந்தின்னு சொல்ல முடியா, அதான் இந்த ஸ்டிக் இன்செக்ட், குச்சி பூச்சி. ஷோ தி டைப்ஸ் ஆஃப் த அடாப்டேஷன், இதெல்லாம் இந்த மாதிரி மிமிக்ரி அடாப்டேஷன்ஸில் இருக்கும். which help to prey and capture to avoid from the predator. இவன்னா மறைஞ்சி போய்ட்டுருது, மாஸ்க்கு மறைஞ்சி ஒளிஞ்சிரும், கண்டுபிடிக்க முடியாது ப்ரீடாக்டர்னால். லைக்வைஸ் ஹார்ஸ் லெக்ஸ் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஃபாஸ்ட் ரன்னிங் அண்ட் அடாப்ட் ஃபார் த கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் சிமிலர் டெரஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட் சொல்லலாம். நம்ம குதிரையோட கால் பார்த்திங்கன்னா நல்ல அந்த வேகமாக ஓட்டுற மாதிரி அந்த குழம்புகள்லாம் அப்படி இருக்கும். செகண்ட் அடாப்டேஷன் அந்த பிஹேவியர் அடாப்டேஷன்ஸ் பார்க்குறோம். ஆக்ஷன் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இன்செக்டிவ், இன்டிஸ்டிங்டிவ் ஆர் லேர்ன்னு சொல்லலாம். அது உள்ளமைப்பு மற்றும் சூழலுக்கு ஏற்ப தங்களை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது தான். அனிமல்ஸ் டெவலப் சர்டைன் பிஹேவியரல் ட்ரைட்ஸ் ஆர் அடாப்டேஷன்ஸ் ஃபார் சர்வைவல், உயிர் வாழ்கிறதுக்கு தக்கபடி அது மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது. ஃபீலிங் ஃப்ரம் த predator, hiding during the sleep, seeking refuge from the climate change or removing the find different food source, all behavioral adaptation சொல்லலாம். அதை பார்த்திங்கன்னா கொண்டு தப்பிச்சுக்கிறதுக்கு மறைவான இடங்களில் போய் தூங்குறது, ஹைடிங் டியூரிங் த ஸ்லீப். அப்படின்னா காலம் மாறும்போது அந்த சாப்பாடை தேடி அங்கங்கே ஃபுட் சோர்ஸை தேடி, டிஃப்ரெண்ட்டான ஃபுட் சோர்ஸை தேடி ஓடுறது. சரியா? இது எல்லாமே அது ஒரு அடாப்டேஷன் தான். 2 மோஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா பிகர் அடாப்டேஷனில் மைக்ரேஷன் அண்டு கோட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரேஷனாக வளர்ச்சி செய்வது, கோட்ஷிப்னா கலவி. அடுத்துக்கு மைக்ரேஷன்ஸ் அலோவ் த அனிமல் டு ஃபைண்ட் பெட்டர் ரிசோர்ஸ் ஆர் அவாய்ட் த்ரெட். ஒளிஞ்சிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தலேருந்து அதை ஒளிஞ்சிக்கிறதுக்காக ஒரு மறைவான இடத்துல தேடி ஒளிஞ்சிருக்கும். கோட்ஸ் செட் ஆஃப் த பிஹேவியரல் பேட்டர்ன், அந்த இனக்கலவிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொது பிஹேவியரல் பேட்டர்ன் சொல்லலாம். அண்ட் ஃபைண்ட் த மேட் டு ரெப்டியூஸ், தன்னுடைய இணையை தேடியதை இனப்பெருக்கம் செய்து கொள்ளும். மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாக்டர்னல் அனிமல்ஸ் ரிமைன் அண்டர் கிரவுண்ட் இன்ஆக்டிவ் டியூரிங் த டே டைம். அதாவது இரவில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். சரியா? அதுவும் இன்ஆக்டிவாக இருக்கும். மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஃபீடிங் ஆக்டிவிட்டி, பேட்டர்ன் அண்ட் ஹேபிட் ஆஃப் த பிஹேவியர், அது என்ன செய்யும், அதனுடைய அது மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது தானே. அடுத்து பார்த்திங்கன்னா ethology is a scientific study of animal behavior under the natural conditions. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா லாஸ்ட் ஒன் இல்லையா, these are adaptation of organisms that help them to live and survive their environment with unique niches சொல்லலாம். அதாவது சிறப்பான வாழிடங்களில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கும். எக்ஸாம்பிள், லைன்ஸ் ஹேவ் ஷார்ப் canines to hunt the tear the meat and digestive system suitable for digesting raw meat.
இந்த அடாப்டேஷன் எடுத்துட்டோம்னா அந்த சிங்கத்தோடைய கோரை பற்கள் இருக்கு இல்லையா, கெனைன்ஸு ரொம்ப கூர்மையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இறைச்சியை கிழித்து சாப்பிடுவோம். அதுமாதிரி செரிக்கிறதுக்கும் பச்சை இறைச்சி எதை ரா மீட்டை செரிக்கிறதுக்கும் அதுமாதிரி டைஜஷனும் கரெக்டாக இருக்கும். த டூ மோஸ்ட் வெல் நோன் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆர் ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன் சொல்லலாம். குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம் ரெண்டுமே ஒரு வெல் நோன் ஃபிசியல் அடாப்டேஷன் சொல்லலாம். These are two different types of inactivity where the metabolic rate slow down so much the animal can survive without eating or drinking. அந்த சமயத்தில் செய்யாது, தண்ணி குடிக்காது, தூங்காது, தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கும். The aquatic medium and terrestrial habitat are their own respective environment conditions சொல்லலாம். And the organisms have to evolve the appropriate adaptations to select the suitable habitat and niches. அதுமாதிரி என்ன செய்யுதுன்னா சில ஆர்கானிசம் அப்ரோப்ரியேட் அடாப்டேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதனுடைய இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஸோ அடாப்டேஷன் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த பெக்டோரல் ஃபின் அண்ட் டார்சல் ஃபின் ஆக்ட் அஸ் எ ஸ்டெபிளைசர் அண்ட் பேலன்சர்னு சொல்லலாம். அண்ட் கோடல் ஃபின் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் சேஞ்சிங் த டேரக்ஷன் அஸ் எ ரட்டர் சொல்லலாம். இப்போ ஃபிஷ்ஷோட பின் வந்து என்ன, ஃபின்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு பெஸ்ட் அடாப்டேஷனாக இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. எந்தெந்த ஃபின்னு, பெக்டோரல் ஃபின், டார்சல் ஃபின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸர் உள்ள வந்து அந்த தண்ணியில் நீஞ்சிட்டு இருக்கும்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பாடி மசில்ஸ் ஃபார்ம் த பண்டல் மயோடோம்ஸ் ஹெல்ப் டு லோக்கோமோஷன். அந்த மாதிரி தசையாக இருக்கிறதுனால அது வந்து லோக்கோமோஷன் இடப்பெயர்ச்சிக்கு எளிதாக இருக்குது. ஸ்ட்ரீம்லைன் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் ஸ்வீட் அண்ட் மூவ் த அனிமல் இன் வாட்டர். நீஞ்சுவதற்கு நல்ல ஒரு படகு போலதுனால எளிதில் நீஞ்சி போகும். And respiration by gill making use of gases dissolved in water. தண்ணியில் கரைஞ்சிட்டு ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக அது என்ன இருக்குது, கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவில்கள் அதுக்கு இருக்குது. அது ஒரு பாடி அடாப்டேஷன் தானே. ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஏர் பிளாடர் ஃபில்டு வித் ஏர் ஆஃப் ஃபார் பயான்சி. அப்போ பார்த்திங்கன்னா அதோடைய ஃபிஷ்ஷோட பாடியில் பார்த்திங்கன்னா அந்த ஏர் பிளாடர் இருக்கும், காற்று பைகள், அது வந்து தண்ணியில் மிதக்கிறதுக்கு உதவுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் லேட்டரல் லைன் சிஸ்டம் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த rheoreceptors which is helpful of echolating object in water. அவள் தண்ணியில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காவது அந்த அந்த லேட்டரல் லைன் சிஸ்டம் இருக்குது. அடுத்து பார்த்துட்டோம்னா இன்டெகுமெண்ட்ஸ் ரிச் மியூக்கஸ் கிளாண்ட் அண்ட் ப்ரொடெக்டிவ் த ஸ்கேல்ஸ். தோல் பகுதியானது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மியூக்கஸ் கிளாண்டால் செய்யும், வளவளன்னு இருக்கும். மேலே ஸ்கேல்னு சொல்லக்கூடிய செதில்கள் மூடி இருக்கும். ஸோ மெயின்டைன் த வாட்டர் அண்ட் அயனிக் பேலன்ஸ் த பாடி எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லலாம். அதுமாதிரி அடாப்டேஷன் த டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எர்த்வார்ம் அண்ட் லேண்ட் பிளனேரியாஸ் செக்ரேட் த மியூக்கஸ் கோட்டிங் டு மெயின்டைன் த மாய்ஸ்ட் சிச்சுவேஷன் ஃபார் பரோவிங், காயிலிங் அண்ட் ரெஸ்பிரேஷனுக்கு எல்லாமே இந்த எர்த்வார்ம் என்ன செய்யும், ஒரு தன்னோட பாடியை வந்து ஒரு மாய்ஸ்டாக வச்சுருக்கும் இல்லையா. அதுமாதிரி ஆத்ரோபோட்ஸ் ஹேவ் எக்ஸ்டர்னல் கவரிங் ஓவர் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். வெல் டெவலப்டு ட்ரெக்கில் சிஸ்டம் வந்து ஆத்ரோபோடில் இருக்கும். அதுமாதிரி பார்த்துட்டோம்னா இந்த வெர்டபிரேட்டில் பார்த்தோம்னா இன்வெர்டிபிரேட்டில் அதோட ஸ்கின் பார்த்தோம்னா வெர்டபிரேட்டோட ஸ்கின் பார்த்துட்டோம்னா there are many cellular layers இருக்கும். அதாவது beside the well protected respiratory surface இருக்குது to help the preventing loss of water. Some of the animals பார்த்துட்டோம்னா obtain their water requirement for food from food, the partial replacement of water loss through the excretion. ஸோ கழிவுநீக்க திரும்பும்போது எக்ஸிடும் போது வாட்டர் லாஸ் ஆகிடுது இல்லையா, அதை ஃபுட் மூலமாக அதை ஈக்குவல் பண்ணிடும். பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேக் த நெஸ்ட் அண்ட் ப்ரீட் பிஃபோர் த ரெய்னி சீசன். மழை காலத்துக்கு முன்னாடியே பறவைகள் கூடு கட்டி அதில் முட்டையிட்டு வச்சுருக்கோம். அண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் அபிடன்ட் ஃபுட்டு, நிறையா உணவு கிடைக்கும் போது சேமித்து வச்சுக்கும், அது சாப்பிட்டுக்கும். ஸோ பட் டியூரிங் த ட்ராட் பீரியட்ஸ் ரேர்லி ரெப்டியூஸ். வறண்ட காலங்களில் அதிகமாக அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல. அடுத்து கேமல்ஸ் எடுத்துட்டோம்னா ஆர் ஏபிள் டு ரெகுலேட் த வாட்டர் எஃபெக்டிவ்லி எவாபரேட்டிவ் கூலிங் த்ரூ த ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் and excrete the highly concentrated urine and also withstand dehydration ஆகுதுன்னா 25% their body weight. இதெல்லாம் கேமலோட அடாப்டேஷன்ஸ் மாதிரி கிளாஸில் படிச்சிருந்தோம் இல்லையா.
என்னென்னு பார்த்தோம்னா அவருடைய எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், அதுமாதிரி பார்த்தோன்னா அவருடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒரு வெல் டெவலப்டாக இருக்கும். எந்த காலத்துலேயும் வாட்டர் லாஸ் ஆகாமையே இருக்கும். சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.